கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெயின் கிராஃப்ட் பார்ட் 2. இன்றைக்கி சூப்பராக இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எண்டிங்கில் என்ன நினைக்கிறதுன்னு எனக்கே தெரியாது. என்ன மெசேஜ் சரி போவோம். நம்ம இன்றைக்கி நம்ம ஒன்று பண்ண போகிறோம். இப்போ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாச்சு மெயின் கிராஃப்ட் பார்ட் 2ன்னு எழுத போகிறோம் இதில். ஆனால் என்ன இடம் பத்தாது போல். ஐயோ எக்ஸ்ட்ரா போட்டேன். ஓகே, இப்படி போகணும். இதாங்க பி 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 வேகமாக முடியாயோ. ஓகே, பி போட்டாச்சு. 2 போட இடம் இல்லை, அதனால நான் கீழே போட போகிறேன்னு நினைக்கிறேன். வேகமாக போடியாயோ. ஐயோ நான் தானே. இல்லைடா, வேகமாக போடுறேன். டூவே போட முடியலங்க. லாஸ்ட் வரைக்கும் இடம் பத்தலைங்க. அதாங்க போடலான்னு பார்க்குறேன். பார்க்க சீயாட்டம் போக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். மைகேஷன் எனக்கு தெரியல. போன வாட்டி நான் போட்டேன் வீடியோ போயிட்டு பார்த்தா 4 வியூஸு 5 சப்ஸ்கிரைபர்ஸ். எப்படின்னு எனக்கு புரியலை. பார்த்து போடுங்க. அதுக்குன்ட்டு நான் ஓவராக சீன் போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் பெருமையாகவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம முடிப்போமான்னு எனக்கே தோணுது. என்னைய முடிச்சு தொலையா. வேகமாக முடி. இங்கே ஏன் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன்னா க்ரீப்பர் வந்து அழிச்சிட்டாங்க. அதான் இப்போ டெக்கரேஷன் அங்கே பண்ணேன். இல்லைன்னா நான் ஏன் பண்ண போகணும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். அதோட பேர் தான் பரத் தமிழ் கேமிங். அது வந்து எங்கள் அப்பா செல்லில் வச்சுருந்தேன். அதுக்குள்ள வந்து 2 வீடியோ போட்டேன். அது ஒர்க் அவுட்டே ஆகலை. அடுத்தது இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ மெயின் கிராஃப்ட் சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு எவ்வளோ சப்போர்ட் வர போகுதுன்னு எனக்கு தெரில. நீங்கள் சப்போர்ட் கொடுக்க வரும்னு நினைக்கிறேன். இதில் சாப்ளிங்ஸ் போடலாமா? படம் போட்டாச்சு. அதனால நம்மளுக்கு போன் மீல் கிடைக்கல. ஃபார்மர்கிட்டேருந்து எடுக்கலாம் நம்ம அதிகமாக. ஏன்னா இந்த அடுத்த வீடியோவில் நம்ம ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கட்டியிருக்க வீடு இருக்குல்ல, அதில் க்ரீப்பர் வந்து வெடிச்சிட்டோம். அதனால பாதி இது காணும். அதெல்லாம் இருக்குதான். இப்போ நம்ம ஒரே ஒரு வேலை வந்து என்னென்னா, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம். நாளைக்கு ஒரு வீடியோ வராது. இனிமேல் வீக்கெண்டில் வரும். அதாச்சும் சண்டே சாட்டர்டே அப்படி வரும். வேணாம், ஓகேவா? எப்போலாம் வர வாய்ப்பு இல்லை. சண்டே சாட்டர்டேன்னு வரும். ஆனால் இன்னும் பொருள் குறைஞ்ச மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியலை. குறைஞ்ச மாதிரியே எனக்கு தெரியுது. என்னவா இருக்கும் எனக்கு புரியலை. இங்கே பாருங்க, இதெல்லாம் டேட்டில் இருக்குது. இதெல்லாம் உட்டில் மாற்றணும்லான்னு இருக்கேன். நான் வந்து இப்போ லைவாக நான் வந்து எடுக்கலை. அதுக்குள்ளே சாயங்காலமா? நம்ம இப்போ தானங்க இறங்கணும். எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. அதுக்குள்ளே ராத்திரி ஆகிட்டு. நம்ம போய் தூங்குவோம் வாங்க. போ இதனால தான் வேகமாக முடிச்சு தொலையாயோ. தூங்கவே விட மாட்டேங்குதுங்க இந்த வெப்சைட்டு. தூங்க மாட்டோம். சரி, டோருக்கிட்ட போயிட்டு எட்டி பார்த்துட்டு வரும். ரைட்டா? நைட்டு வேகமாக ஆயித்தொலை வேகமாக. வேகம். இந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஆனால் அது வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது, பாதி தான் முடிஞ்சிருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ விடியுதுங்க. நீங்கள் பாருங்களேன், டக்குன்னு மேலே வருது. இப்போ தான் விடியுதுன்னா டக்குன்ட்டு அதாச்சும் ஒரு 2 நிமிஷம் தான் நிம்மதியாக விளையாட முடியுது. அதுக்கு மேலே சாமி வந்துடுறாங்க. வேகமாக
இந்த வில்லேஜில் நான் தேடிக்கிட்டே இருக்கேங்க ஏதாச்சும் ஒரு வீடு இருக்கா இல்லைன்ட்டு. ஒரு வீடு இருக்குது. இது வந்து நம்ம பிளாஸ்ட் வெனஸ் எடுத்த வீடு. இது வந்து நம்ம எடுத்த வீடு. ஏன் அப்படியா மேலே போனோம்? மேலே போய் அவன் போனான். ஐயோ ஐயோ எங்கள் அம்மா ஒருத்தவங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒன்றும் நினச்சிக்காதீங்க. நான் ஸ்டீவா தாங்க இருந்தேன். டக்குன்ட்டு எப்படி அலெக்ஸா வாங்கினேன்னு எனக்கு தெரியல. அலெக்ஸா இல்லை அலெக்ஸா எப்படி ஆனன்னு தெரியல. நான் ஸ்டீவா தான் இருந்தேன். அது எனக்கு நல்லா தெரியும். நான் ஸ்டீவா தான் இருந்தேன். அதனால அலெக்ஸா ஆகிட்டேன். அப்படி சரி. வில்லேஜ் நீ என்ன ஷேர் பண்ணுவேன்? ஐயோ 32 கறி கேட்குறாங்க. அழுகி போன கறி இதெல்லாம் தர முடியாது. சுற்றுக்கு வேற 3 கோல்டுக்கு ஒரு எமரால்டு. அங்கேங்க நியாயம். நான் இப்போ வந்து கொஞ்சம் பெல் எடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு பெல் அடியா ஃபஸ்ட்டு பெல் எடுக்காச்சு. ஏன்னா இதை நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து வந்துட்டாங்க. ஸ்ரீராம் கேமிங் ரொம்ப சீன் போடாத வந்துட்டான். இப்போ அந்த பிராமி சீரீஸை யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்கெல்லாம் என்னோட கமெண்டில் பிராமி சீரீஸ் இஸ் வாட்சிங்னு போடுங்க. அதை நான் பார்க்குறேன். சரி ஓகே. நம்ம இப்போ இந்த கேம்குள்ளே போவோம். ஏதாச்சும் ஒரு அயன் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனால் ஒரு அயனுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. இன்னும் கோழி கூட நம்ம எடுக்கலைங்க. ஆமாங்க. ஆனால் நம்ம இப்போ ஐஸ் பயமுக்கு போக போகிறோம். ஏன்னா பக்கத்து பயம் தான் ஐஸ் பயமு. நம்ம ஐஸ் பயமுக்கு போகலான்னு தான் இருக்கேன். ஆனால் போவேனான்னு எனக்கு தெரியல. போக மாட்டேன். போகலாமா வேண்டாமா? வேண்டாம். ஏன்னா இங்கே ஐஸ் கட்டியெல்லாம் உள்ளே போய் மாட்டிப்பேன். நம்ம போக வேண்டாம். இங்கே ஒரு சீடு பார்த்தாங்க. இங்கே ஒரு மவுண்டன் இருக்குமாங்க. மவுண்டன் அதை தேடுவோம். பக்கத்தில் தான் மவுண்டன் இருக்கும். இதுவா? இல்லை இப்படி போடுங்க. ஆனால் இந்த பயமில் தான், ஐஸ் பயமில் இல்லை. இந்த பயம் அதாச்சும் நார்மலான ஓக் பயம்னு நம்ம சொல்லுவோம். ஓக் பயம் தான் இருக்கும். நார்மல் பயம். அதோட உண்மையான பேரு ஓக் பயம் தான்டா. ஓக் பயம் தானா? ஓக் பயம்னு இது வந்து ஐஸ் பயம். இன்னும் 5 பயம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் நெதர் பயம்னு இருக்கு. எண்டர்மேன் பயம்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் நரிக்கூட்டம்ஸில் பார்த்தோம். ஆனால் அதோட பேர் மறந்துட்டேங்க. அந்த எண்டர்மேன் இருக்கிற இடம் நெதரில். சரி இந்த குட்டி இதில் போகலாமா? போக முடியாதா? போயா? போக முடியாது. சரி நம்ம பக்கத்துலேயே ஒரு குதிரை வாங்கி நிற்கும். அது மேலே போகும். சொன்ன மாதிரி நிற்கிதுங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேம் பண்ணுங்க. டேம் தாங்க பண்ண நினைக்கிறேன். பண்ண முடியலங்க. இவன் சேடல் இருக்காடா? சேடல் இல்லை. ஆனால் சும்மா டேம் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட் ஆனாலும் நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க கைஸ். அதுக்காக தான் கைஸ். எவ்வளோ ஆட்டு பாருங்க. நம்மளை விட அதிகமான வருட்டு. இது வந்து ஆட்கோடில் இருக்கும். இன்னும் படுத்துட்டேன். எந்திரிச்சிட்டேன். இப்படி சில வாட்டி இதில் கிளிச்செல்லாம் நடக்குது கைஸ். நம்ம போய் இங்கே ஒரு கோல் கிடைக்குதா இல்லை அயன் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா நம்மகிட்ட அயன் பிக்காதுன்னா இது பேர் என்ன இது இருக்குது. நம்ம டார்ச் எடுத்துகிட்டு வந்துடுவோமா? ரொம்ப இருட்டாக இருக்குது. டார்ச் இருக்கா? இல்லை. சரி வாங்க நம்ம போய் டார்ச் எடுத்துகிட்டு வந்துடுவோம். டார்ச் எதுக்கு? டார்ச் எடுத்துருக்கு. நான் இதுக்கு போனோம். ஆமாம் அதான் இல்லையே. அதனால நம்ம வந்து நம்ம இதை மைண்ட் பண்ணுவோம். என்ன மைண்ட் பண்ணுவோம்? மைண்ட் பண்ணியா? மைண்ட் பண்ணிட்டு இங்கே ஏதாச்சும் கோல் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். கோல் கிடச்சிதுன்னா நல்லா இருக்கும்.
நீ என் வீடியோக்கும் கம்யூனிகேட் பண்றியா? அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். ஆனாலும் சேனலுக்கு யாருமே சப்ஸ்கிரைப் இல்லை. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், அதுவும் நான் தான். 2 சப்ஸ்கிரைபர்ஸ் தாங்க இருக்காங்க அவனுக்கு. இதை பார்த்தாலே கேவலமாக இல்லைன்னு நினைப்பீங்க. எனக்காச்சு 5, இவனுக்கு 2. அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவன் தான் ஓப்பன் பண்ணான் சேனலையே. நான் தான் செகண்ட் பண்ணேன். ஆனாலும் எனக்கு 5 சப்ஸ்கிரைபர்ஸ், ஆனால் அவனுக்கு 2 சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு புரியலை. அதனால் நீங்கள் வந்து அவனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சரி, நம்ம இப்போ நெதருக்கு போகலான்னு நினைக்கிறேன். பட் லூட்டில் சும்மா நெதர் போகலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நெதர் போவோமா, இல்லை ஃபார்ம் பண்ணுவோமா, இல்லை வீடை அப்கிரேட் பண்ணுவோமா? இந்த 3த்தில் ஒன்று தான் வேணும். இந்த சீரீஸ் எது வரைக்கும் தொடரும்னு தெரியாது. அடுத்த வாரம் சனி இல்லை ஞாயிறு கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும். ஆனால் அது மெயின் கிராஃப்டானு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் சூப்பர் செஸ்னு ஒரு கேம் இருக்குது, செஸ்ஸை விளாடுவோம். இல்லைன்னா கிரிக்கெட் லீக் அதெல்லாம், இல்லைன்னா அமாங்கஸ் விளாடலாம். இந்த 3த்தில் ஒன்று தான் விளையாட போகிறோம் அடுத்த வாரத்தில். இங்கே சொன்னல இதாங்க சர்ப்ரைஸு. அதாச்சும் நெதர் போர்ட்டல்னு போகலான்னு நினச்சேன். ஆனால் ஒரே ஒரு ஒப்சிடியன் குறையுது. இதுக்காக தான் நான் வந்து ரூயின்டு போர்ட்டல்னு ஒரு போர்ட்டலுக்குள்ளே போக போகிறேன். இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். போடு ஆனாலும் நம்மகிட்ட பிக்காக்ஸ் இல்லை, அதெல்லாம் மைண்ட் பண்ண முடியாது. சரி போவோம். பிக்காக்ஸ் உடஞ்சி போயிட்டுங்க. இங்கே பாருங்க லப்பீஸுங்க. இங்கே சைடில் நான் பார்த்தேன் லாப்பீஸ் கிடச்சிதுங்க. லப்பீஸு உள்ளே போய் பார்ப்போம். கோல்டெல்லாம் கிடச்சதுன்னா ரேரு. இங்கே டைமண்ட் அதுக்குள்ளே செத்துட்டேங்க. சரி மேங்கோ பிளாக்கே இல்லை காய்ஸ். மேங்கோ பிளாக் இங்கே பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மைண்ட் பண்ணிடுவோம் அதை. ஏன்னு சொல்லவா? ஏன்னா அது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் உள்ளது. அது பேருனா வாட்டர் ப்ரீத்திங். அது அதை குடிச்சிட்டோன்னா அந்த போர்ஷன் அது வந்து நம்மளுக்கு அதை தந்துக்கிட்டே இருக்கும். அது வழியோ போகலாம். சரி, நம்ம வந்து இப்போ ரூயின்டு போர்ட்டலை கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பெட் எடுத்து போஸ்ட்டு. ஏன்னா தூங்கணும்ல. தூங்கினோன்னா இந்த இடத்துல ஸ்பான் ஆக மாட்டோம். அதான் ஒரே ஒரு கவலை. நம்மக்கிட்ட வேற வெப்பன்ஸ் இல்லை. நைட் ஆகிட்டுனா நம்மளுக்கு பொழந்து கட்ட போகிறாங்க. எப்போ இருந்தாலும் இங்கே தான் வர போகிறோம். நம்ம பார்த்துப்போம். ரூயின்டு போர்ட்டல் இந்த சைடில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், என்னோட கெஸ்ஸின். இல்லை அடுத்த வீடியோவில் ரூயின் போர்ட்டலை கண்டுபிடிக்கிற வீடியோவை அடுத்த வீடியோவில் நிறையா இது பண்ண போகிறோம். நம்ம அடுத்த வாரம் 2 வீடியோ இல்லை 4 வீடியோ வச்சு குறைஞ்சுனா 2 வீடியோ வரும். அதிகமான 3 வீடியோ வரும். ஓகேவா கைஸ்? இன்னும் வரும். எல்லோரும் பாருங்கள். என்ன ஏதோ ஒரு நியூ ரெசிபியா பார்த்து விடு. இங்கே போவோம். இங்கே மவுண்டன் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சீட் தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு மவுண்டன் இருக்குமா? பெரிய மவுண்டெனா உங்கள் சைடில் ஏதோ பார்த்தேங்க கைஸ். இப்போ மவுண்டன் ஆட்டம் என்ன இது இப்படி மவுண்டனுங்க. இட் இஸ் ஊட்டியை கண்டுபிடித்து விட்டோம். ஊட்டியா இல்லை கொடைக்கானலானது அல்ல. வாங்க மலை மேல் ஏறுவோம். வாங்கள் செல்வோமா? வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம். எங்கட சாக அடிக்குது. நீங்கள்லாம் டோரா புஜ்ஜி பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சரி உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் நேமை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்கோ. அவன் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ணுங்க. இது 2த்தில் 1
அது கிடச்சா கூட எங்களுக்கு சந்தோஷம்தான். பாருங்க 3 மாடு கொண்டா எவ்வளோ கடி கிடைக்கும் தெரியுமா? ஒரு மாடிக்கே அவ்வளோ கடி. நீங்கள் மாட்டுக்கறி தின்னிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் திங்க மாட்டேன். நைட் ஆயிட்டுங்க செத்தோம் நம்ம. ஜோலி முடிஞ்சு எப்படியும் சாம்பி வராத வரைக்கும் சந்தோஷம். நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். எப்படி இருந்தாலும் வர முடியாது. வாங்க ஓடுவோம். சரி, உன் தலையில ஜாம்பி ஸ்பான் ஆனா நீ என்ன பண்ணுவ? செத்துரு ஓடுவேன். ஏன்னா நம்ம கீப்பிங் 2 சாமிங்க. ஒரு சாமி இல்லை, 2 சாமி இல்லை, 3 சாமி. குந்த வச்சு இதை பார்ப்போம். நம்ம சாகரதை குந்தை வைத்து பார்ப்போம். சரி அடிப்போமா அவர் கையால். செத்துட்டேன். அடுத்த வீடியோல வந்து நம்ம ஒரு மல்டி மல்டிப்ளேயர்லாம் வேண்டாம். இந்த இதில் மல்டிப்ளேயர் ஆக்ஷன் இல்லை, சர்வரில். அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். 1 வாரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ கிடைக்கும். பாய் 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 பாய். தேர்டு இந்த வீடியோவுக்கு லைக்